ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. 3 எண்ணிக்கை ஜாதிக்காய், அப்புறம் கொஞ்சமா கைப்பிடி கல் உப்பு. இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம செஞ்சுடுங்க. என்ன கேட்குறீங்களோ அந்த வரன் உங்களுக்கு அப்படியே வந்து சேரும். தங்கம், வெள்ளி, பணம்னு நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கைகூடும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாதிக்காய் கல்லுப்பு வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம், வெள்ளி இது மாதிரி ஆபரணங்கள் வாங்கினா தொடர்ந்து வீட்டுல செல்வம் பெருகும். நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வசதி இல்லாதவங்க இல்ல தங்கம், வெள்ளி வாங்குறதுக்கான சூழ்நிலை அமையாதவங்க மகாலட்சுமி தாயார் வசிக்கக்கூடிய கல்லுப்பையும் அதே மாதிரி மல்லிகை மாதிரியான வெள்ளை நிறத்தால் ஆயிருக்கக்கூடிய மங்கள பொருட்களையும் வாங்கி வழிபாடு செய்யலாம். அட்சய அப்படின்னா அல்ல அல்ல குறையாத அப்படின்னு அர்த்தம். திருதியை அப்படின்னா 3வது அப்படின்னு அர்த்தம். அமாவாசைக்கு பிறகு வருட வருடம் சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திருதியை திதி இருக்குல்ல, வளர்பிறை திருதியை திதி, அந்த நாள் தான் அட்சய திருதியை. அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் செய்யறோமோ அது பன்மடங்கு பெருகும். இந்த வளர்பிறை திருதியை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:49 தான் இந்த வளர்பிறை திருதியை திதி ஆரம்பிக்குது. அது ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:41 வரைக்கும் இருக்கு. தங்கம், வெள்ளி வாங்கறதுக்கான நேரம், அதே மாதிரி வீட்டில் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சரியான நேரம் ஏப்ரல் 30ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து மதியம் 2:15 மணிக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கலாம். புதன்கிழமை அப்படிங்கிறதால 12:01 ராகு காலம், அந்த நேரத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. பூஜை செய்யறதுக்கான சரியான நேரம், அதாவது மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் லட்சுமி குபேருக்கும் நீங்கள் பூஜை செய்யணும். அதுக்கு ஒரு சரியான நேரம், உகந்த நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி, இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. மாலை நேரத்தை செய்கிற மாதிரி இருந்தால் மாலை 4:30 மணிலேருந்து ஒரு 6:15 6:30 மணிக்குள்ள உங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம். மாலை 6:41 இந்த வளர்பிறை திதி முடிஞ்சிறதால கூடுமான அளவுக்கு 6:15 6:30 மணிக்குள்ள தங்கம், வெள்ளி வாங்குறதுக்கான அந்த வேலையை நீங்கள் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கலாம். ஆனால் அந்த அட்சய திருதியைக்கு உரிய அந்த திருதியை திதி 6:40 முடிஞ்சிடும். இந்த வருஷம் அட்சய திருதியை வந்திருக்கக்கூடிய அந்த புதன்கிழமை இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. அன்றைக்கு நாள் முழுக்க ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த சுபயோக நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அது எல்லாமே நல்ல விஷயத்துல முடியும், மங்களகரமானதா முடியுங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது போக புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய விநாயகப் பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். இப்படி பல அம்சங்கள் பொருந்திய ஒரு அட்சய திருதியை ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அமையும். அந்த ஒரு வருடம் இந்த வருஷத்துல அமைஞ்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு அட்சய திருதியை நீங்க முறையா வழிபட்டு உங்களுக்கான செல்வத்தை சேர்க்கறதுக்கான வழிபாடை செஞ்சுட்டீங்கன்னா, இப்ப பிறந்திருக்கக்கூடிய இந்த விசுவாவசு தமிழ் வருடம் இருக்குல்ல, இதுல மீதி இருக்கக்கூடிய 11 மாதங்களும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக அமையும். அதே மாதிரி இந்த வருஷத்துல என்னென்ன புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு மாசத்துல, இந்த ஒரு நாள்ல பெறலாம். மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரே ஒரு இனிப்புல நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறது விசேஷம். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். மாலை நேரத்துல பூஜை செய்தாலும் சரி, காலை நேரத்துல பூஜை செய்தாலும் சரி, இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறை, வழிபாட்டு முறையை நீங்க அட்சய திருதியை அன்னைக்கு செய்யறதால நீங்க என்ன விஷயம் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கும். தங்கம், வெள்ளி, பணம்னு சொல்லி என்ன கேட்குறீங்களோ அது கைகூடும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, அது கூட 3 எண்ணிக்கையில ஜாதிக்காய். தன ஆகர்ஷண பொருட்கள்னு நிறைய பொருட்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த ஜாதிக்காய். பொதுவா ஜாதிக்காயை மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா அதே மாதிரி பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த ஜாதிக்காய். இந்த மகத்துவம் நிறைந்த இந்த ஜாதிக்காயை நம்ம முறையா பயன்படுத்துறோம்னா தன ஆகர்ஷணம் ஏற்பட்டு நமக்கு பணவரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. அந்த அளவுக்கு ஜாதிக்காய்க்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு. கல்லுப்பை பத்தி சொல்லி தெரிய தேவையில்ல. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இந்த கல்லுப்பு. மகாலட்சுமி தாயார் அம்சம் நிறைந்த ஒரு பொருள் இந்த கல்லுப்பு. காலை நேரத்திலயோ மாலை நேரத்திலயோ எப்ப பூஜை செய்றீங்களோ பூஜை செய்யக்கூடிய நேரத்துல விளக்கேத்தி வச்சுட்டு நைவேத்தியம் செஞ்சு படைச்சிட்டு சின்னதா ஒரு கிண்ணமோ இல்ல ஒரு தட்டோ எடுத்துக்கோங்க. அதுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அளவு கைப்பிடி அளவு கல்லுப்பை பரப்பி வச்சு அது மேல இப்ப 3 எண்ணிக்கையில ஜாதிக்காயை வைத்திருக்கிற மாதிரி 3 ஜாதிக்காயை வச்சிடுங்க. தட்டு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு தட்டா எடுத்துட வேணாம். ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அந்த கிண்ணத்துல கல்லுப்பை பரப்பி வச்சு அது மேல 3 எண்ணிக்கையில ஜாதிக்காயை வச்சிடணும். வச்சுட்டு இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு முன்னாடி, பாதத்துக்கு முன்னாடி வச்சுட்டு பூஜை பண்ணுங்க. அந்த நேரத்துல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மந்திரங்களை பாடுறது, ஒலிக்க விட்டு கேட்கறது, அதுவும் முடியலையா ஓ மகாலட்சுமி தாயே போற்றி,
இத ஒரு 9 முறையோ, 108 முறையோ உங்களால எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ, அது எல்லாத்தையும் சொல்லி, நீங்க அந்த ஜாதிக்காய் அப்புறம் உப்பு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புக்கு சக்திய மெருகேத்தணும். ஜாதிக்காய் மருத்துவம் நிறைந்த பொருள்னு சொல்லியிருந்தோம்ல. அதே மாரி வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடியது. எந்த ஒரு பொருள நீங்க வசியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ, அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு ஜாதிக்காய் உங்க பக்கத்துல இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 2 முக்கியமான பொருட்கள வைத்திருக்கீங்கல்ல, இப்ப இந்த ஒரு அமைப்ப அப்படியே உங்களோட வலது கையில ஏந்திக்கணும். ஒட்டுமொத்த அமைப்பையும் தயார் செஞ்சு பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, மகாலட்சுமி தேவி மந்திரம்லாம் சொல்லி முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க தட்டுல தயார் செஞ்சாலும் சரி, ஒரு கிண்ணத்துல வச்சாலும் சரி, அத உங்களோட வலது கையில எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த நேரத்துல மகாலட்சுமி தாயார்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கணுமோ, அந்த கோரிக்கைய முன்வைக்கணும். உதாரணத்துக்கு இந்த அட்சய திருதை அப்படின்னு சொன்னாலே, நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய முதல் கோரிக்கை தங்கம், வெள்ளி தான். நெறைய பேர் வீடுகள்ல இந்த அட்சய திருதை அன்னைக்கு வைரம் வாங்குறதுக்கான சூழ்நிலை கூட இருக்கும். அப்படிப்பட்டவங்க தங்கம், வைரம், வெள்ளி நகைகள வாங்கிட்டு வந்து வீட்ல வப்பாங்க. ஆனா ஒரு சில நபர்களால இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல குண்டுமணி தங்கம் வாங்குறதே ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் அடுத்த அட்சய திருதைக்குள்ள எங்க வாழ்க்கை தலைகீழா மாறணும். பரம ஏழையா இருக்கக்கூடிய நாங்க பணக்காரரா மாறணும். அதே மாதிரி தங்கம், வெள்ளி வாங்குறதுக்கான யோகம் எங்களுக்கு இந்த வருடம் அமையல. அத நாங்க பெருசா தப்பா எடுத்துக்கல. ஆனா அடுத்த வருஷம் நாங்க கடின உழைப்ப போடுவோம். அந்த உழைப்ப போட்டு இந்த வீண் விரய, வீண் செலவுலாம் தவிர்க்கப்பட்டு, குண்டுமணி தங்கமாவது வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைய எங்களுக்கு ஏற்படுத்தணும் மகாலட்சுமி தாயாரன்னு வேண்டிக்கிட்டு, அந்த ஒரு அமைப்ப கையில வச்சுட்டு, மறுபடியும் பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிடுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரும் சாமி கும்பிடும்போது, அந்த அமைப்ப கையில வச்சுக்கிட்டு, என்ன கோரிக்கை இருக்கோ அத மனசார வேண்டிக்கிட்டு, எடுத்த இடத்துலயே வச்சுருங்க. சரி, இந்த அமைப்ப வேண்டிட்டீங்க. இந்த கல்லுப்பு அப்புறம் ஜாதிக்காய், இந்த அமைப்பு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தயார் செய்த கிண்ணத்துல வச்சிருக்கீங்கல்ல, அத அப்படியே உங்க வீட்டோட பூஜை அறையில நிரந்தரமா வச்சுக்கலாம். தப்பில்ல. கிண்ணத்துல தான் வச்சிருக்கீங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த கல்லுப்பு கரைஞ்சு தண்ணியா ஊத்தாது. அப்படியே கரைஞ்சு தண்ணியா மாறினாலும், அது அந்த கிண்ணத்துக்குள்ள தான் இருக்கும். ஜாதிக்காயும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பழைய ஜாதிக்காயையும், கல்லுப்பையும் எடுத்து தண்ணியில விட்டுட்டு, மறுபடியும் புதுசா ஜாதிக்காயையும், கல்லுப்பையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு வளர்பிறை திருதிய திதி அன்னைக்கு தயார் செய்து எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் வச்சிடுங்க. அதோட ஆரம்பமா இப்ப நீங்க அட்சய திருதி அன்னைக்கு நீங்க செய்யறதால மகாலட்சுமி தாயோட அம்சம் பரிபூர்ணமா கிடைக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருளுங்கிறதால அந்த கல்லுப்பு மேல ஜாதிக்காயை வைத்துட்டு நீங்க கையில ஏந்திக்கிட்டு கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்கள் பக்கம் வசியமாகும். இதை மட்டும் செஞ்சா போதுமா? சம்பாதிக்க வேணாமா, வேலைக்கு போக வேணாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது. இந்த மாதிரி தாந்திரிக முறைகள், பரிகார முறைகள் சொல்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, உழைப்புக்கேத்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்கணும். நல்ல வேலை பார்ப்பீங்க. உங்க திறமைக்கான அங்கீகாரம் இருக்காது. அந்த அங்கீகாரம் கிடைச்சாலே பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் தானா வரும். 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல கூட்டத்துல நீங்க மட்டும் தனியாளா தெரிவிங்க. உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில்ல பார்க்கக்கூடிய வியாபாரத்துல போட்டி பொறாமை குறைஞ்சி உங்க வியாபாரம் மத்தவங்க மாதிரியே முன்னேறும். குறிப்பா வாங்கக்கூடிய சம்பளத்துல மருத்துவ செலவுகள் குறைக்கப்படும். வீண் விரயம், வீண் செலவு குறைக்கப்படும், தவிர்க்கப்படும். இது குறைஞ்சாலே தானாவே உங்க வீட்டுல சேமிப்பு அதிகமாகும். நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், ஆசைப்பட எல்லா விஷயத்தையும் நீங்க வாங்கிக்கும். அதுக்கு தான் இந்த தாந்திரிக முறையில் செய்யறோம். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இந்த ஒரு அட்சயதிதிக்கு அப்புறமா பிறக்கக்கூடிய நாட்கள் நல்லதாவே இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.